Hi viewers, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம spice and cheesy bread omelette எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கறேன். எவ்வளவு கொத்தமல்லி எடுத்துக்கறீங்களோ அதுக்கு ஈக்குவல் போர்ஷனா புதினா எடுத்துங்க. நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் இன்னும் தேவைனா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதை ஃபர்ஸ்ட் மிக்ஸில நல்லா அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கங்க பேஸ்ட் மாதிரி. இப்போ அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு பிஞ்ச் salt ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா mix பண்ணிடுங்க. இந்த மாதிரி இந்த பேஸ்ட் வந்துறணும். நான் வந்து 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துர்க்கேன். அதுக்காக வந்து 6 முட்டை எடுத்துர்க்கேங்க. இதை ஃபர்ஸ்ட் இப்போ உடைச்சு ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகு தூள் எடுத்துக்கிட்டேன். சில்லி பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வந்து நல்ல பொடிசா கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா கொத்தமல்லி கட் பண்ணிக்கங்க. ஒரு வெங்காயம் வந்து நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். salt வந்து உங்க தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா mix பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணிடுங்க. பட்டர் கொஞ்சம் போட்டுருக்கேன். இந்த தவால நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த மாதிரி 4 ஸ்லைஸ் பிரெட் வந்து இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 போடுங்க. நான் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரெட் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க. கொஞ்சம் பட்டர் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கரைஞ்சிட்டோம் அது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா முட்டை, அந்த மிக்சர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்திக்கங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம டோஸ்ட் பண்ணியிருக்க அந்த பிரெட்டை 2 ஸ்லைஸையும் இங்கே வச்சிடலாம். நடுவில் பார்த்து வச்சுக்கோங்க. சீஸ் ஒரு ஸ்லைஸ் வைக்கிறேன். இன்னொரு ஸ்லைஸில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த மிக்சர் வச்சுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வெந்துட்டுருக்க ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மெதுவாக செய்யுங்க. நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது நல்லா ப்ரெஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான சீஸ் அண்ட் ஸ்பைசி பிரெட் ஆம்லெட் ரெடி. இது இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சீஸ் அண்ட் ஸ்பைசி பிரெட் ஆம்லெட் ரெடி. இப்போது ஹாட்டாக எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜேகே வியூவர்ஸ்.